தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 15 நாட்கள் பயணத்தின் போது கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்டோரை சந்திக்கிறார். கொளத்தூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் துணை மின் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக பேட்டி. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கு. எங்கன்னு காட்ட சொல்லுங்க, தண்ணி எங்கே தங்கி காட்ட சொல்லுங்க. அதெல்லாம் எங்கேயும் கிடையாது. எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். துணை முதலமைச்சர் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு கோரிக்கை வலுத்துள்ளது. ஆனால் பழுக்கவில்லை என முதலமைச்சர் பதில். பழுக்கவில்லை என கூறியது உதயநிதிக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்பதை குறிக்கிறதா என அரசியல் நோக்கர்கள் கேள்வி. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்து இல்லை. அமைச்சர் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 384 உயர்வு. 7ஆம் நாளாக மீட்பு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். நெல்லை மாநகராட்சி மேயரை தேர்ந்தெடுப்பதற்கு பிற்பகலில் தேர்தல். திமுக சார்பாக கிட்டு மற்றும் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட பவுல்ராஜ் ஆகியோரின் வேட்பு மனுக்கள் ஏற்பு. கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு திமுக சார்பில் ரங்கநாயகி போட்டியிடுவார் என அறிவிப்பு. மாநகராட்சியில் 29வது வார்டு கவுன்சிலராக உள்ளார் ரங்கநாயகி. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். உயிரிழப்புகள் ஏதும் இல்லாததால் மக்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை எனவும் பேட்டி. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்களுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆலோசனை. அண்ணா பல்கலைக்கழக முறைகேடு குறித்து ஆளுநர் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் கூட்டம். கோவை காந்திபுரத்தில் அமையவுள்ள செம்மொழி பூங்கா பணிகளை பார்வையிட்ட அமைச்சர்கள் நேரு மற்றும் முத்துசாமி. வரும் டிசம்பரில் பூங்கா பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என அமைச்சர் கே.என். நேரு தகவல். பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் விலையில்லா சீருடை திட்டத்தில் அரசு சுணக்கம் காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விலையில்லா வேட்டி, சேலை, சீருடைகளை நெய்யும் பணிகளை தமிழக நெசவாளர்களுக்கு மட்டுமே வழங்கவும் வலியுறுத்தல். வீட்டு வரைபட அனுமதி கட்டணம் 2 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். திமுக அரசு கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நெல்லை மேயர் தேர்தலில் முன்னாள் மேயர் சரவணன் வாக்களிக்க மட்டும் அனுமதி. நேரம் கடந்து வந்ததால் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது நிபந்தனையுடன் அனுமதி அளிப்பு. தமிழ்நாட்டில் இன்று கோவை, நீலகிரி, நாகை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 73,000 கன அடியாக அதிகரிப்பு. கூடுதல் நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 60,000 கன அடியாக சரிவு. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தொடர்ந்து 21வது நாளாக தடை நீட்டிப்பு. பயிற்சி மையங்களே மாணவர்களின் மரண கூடாரமாக மாறிவிட்டது. டெல்லியில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை தாமாக விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசு டெல்லி அரசுக்கு நோட்டீஸ். டெல்லி அரசின் ஒப்புதல் இல்லாமல் முனிசிபல் கார்ப்பரேஷன் உறுப்பினர்களை துணைநிலை ஆளுநரே நியமிக்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஆளும் ஆம் ஆத்மி அரசுக்கு பின்னடைவு. மத்திய பிரதேசத்தின் சாகர் மாவட்டத்தில் கோயில் சுவர் இடிந்து விழுந்து 9 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் என கூண்டோடு பணியிட மாற்றம். இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பு கனமழை பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13ஆக அதிகரிப்பு. 87 சாலைகள் மூடப்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவு. அமர்நாத் யாத்திரை நிகழ்வு இன்று ஒரு நாள் ரத்து. வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டை எதிர்த்த போராட்டத்தில் ஒரே நாளில் 98 பேர் பலி. பள்ளி கல்லூரிகளுக்கு 3 நாட்கள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டு காலவரையற்ற ஊரடங்குக்கு உத்தரவு.